வாங்க தம்பி. மச்சான் ரூம் கால் கேட்டதில்ல? தம்பி வந்திருக்காப்ல, பாத்துக்க பேசிக்கிறீங்க. தம்பி அவதான் ரூமுக்கு இன்சார்ஜ், ஏதாச்சும் சொன்னா அவட்ட பாத்துக்கங்க. சரி பாப்போம். ஓகேவா? பாத்து கவனமா இருந்துக்கிறேன். வாங்க தம்பி, வாங்க இங்க பாருங்க. வா தம்பி, எங்க வேலை பார்க்குறீங்க? நான் 10 வேலை வளர்க்குறேண்ணே. சரி, எத்தனை மணிக்கு வேலை உங்களுக்கு? டியூட்டி 8 மணிக்கு. நான் ஒரு 7 மணிக்கெலாம் கிளம்ப கரெக்டாக இருக்குண்ணே. தம்பி, நீங்கள் வந்துக்கிட்டு ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகிக்கிறீங்க. 5 மணிக்கு? ஆமாம் தம்பி, 5:30 மணிக்கு குரு போவாப்புல, 6 மணிக்கு வந்துக்கிட்டு நம்ம கார்த்திகேயன் போவாப்புல, 6:30 மணிக்கு முத்தி போவாப்புல, 7 மணிக்கு நான் போவேன். சரியா? உங்கள் டைம் 5:30 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஜாலியாக போகலாம் டியூட்டிக்கு. சரியா? 8 மணி வேலைக்கு 5 மணிக்கு எந்திரிச்சு சொல்கிறீங்களே தம்பி, இஷ்டம்னா இருங்க, கஷ்டம்னா ரூம் கழுவிட்டு போயிருங்க நீங்கள். சரி, பிரச்சனை இல்லை, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேண்ணே. சரி தம்பி, ஓகே தானே? இதான் உங்கள் கட்லு, பார்த்துக்கிறீங்க. ஆனால் கீழ் பெட்லாம் கிடைக்காதா? தம்பி, மேற்கட்லே 150, கீழ்கட்லே 600. சரியா தம்பி? ஓகே தான், ஓகே தான் எனக்கு. தம்பி, இப்போதைக்கு கீழே கட்டில் கிடையாது, ஃபுல்லு. அவரும் தங்கி இருக்காரு, நான் தங்கி இருக்கேன். ஒன்லி அவைலபிள். ஓகே, இஷ்டம்னா இருங்க, கஷ்டம்னா காலி வந்துட்டு போயிருங்க. இல்லைண்ணே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நிறைய பார்த்துக்கிறேன். பையன் பழத்துக்குவான். ஏன் காணும் சித்திரவதராடா. தம்பி தம்பி, இப்பெல்லாம் ஏறாதீங்க. ஆனால் ஏன் இல்லைண்ணே, எப்படிண்ணே ஏறது அப்புறம்? அப்படித்தான் தம்பி இருக்கேன். இஷ்டம்னா இருங்க, கஷ்டம்னா வெளியில போயிருங்க. சரி, நான் இனிமேல் ஆட்ட மாட்டேங்க. இப்போதான் வந்து அதுக்குள்ளே இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்க. தம்பி, இதெல்லாம் கம்மி தான், இன்னும் இருக்கு. இல்லைண்ணே, உங்களை சொல்லண்ணே. படுங்க படுங்க. ஏன் டைமிங்ல யாரு வாஷிங் மிஷின்ல துணி போட்டது? நீ போட்டியானே? ஆனா நீங்க போட்டீங்களா? நான் பண்ணல தம்பி. ஆனா நீங்க போட்டீங்களா? ஆமாம் ப்ரோ, நான் தான் ப்ரோ போட்டேன். என்ன இப்படி ஏன் டைமிங்ல அவர் போட்டுக்கிட்டு இருக்காரு? நீ என்ன ரூம் நடத்துற? எனக்கு புரியல. நான் ரூமை காலி பண்ணிக்கிறேன், நீ அந்த துணியை துவைச்சு எனக்கு கொடுப்ப. இருங்க, இங்க வாங்க. தம்பி, உங்களுக்குள்ள டைமிங்ல மட்டும் ட்ரெஸ் போடுங்க, அவங்க டைமிங்ல நீங்க ட்ரெஸ் போடாதீங்க. இஷ்டம்னா இருங்க, கஷ்டம்னா காலி வந்துட்டு போயிருங்க. தம்பி, சவுண்ட் கேக்குது தம்பி. நான் மொபைலை யூஸ் பண்ணலண்ணே. சவுண்ட் கேக்குதுல்ல உங்களுக்கு? நான் இல்லைண்ணே. தம்பி, சவுண்ட் கேக்குது தம்பி. சவுண்ட் கேக்குது, தூங்க முடியல. ஹெட்செட்ல தானே கேக்குறேன். சவுண்ட குறைச்சு வச்சு கேளுங்க. இதுக்கு மேல நீங்க ஹெட்செட்ல என்ன குறைக்க முடியும்? இல்ல இது சரி விட்டு வராது. நீ என்ன சொல்ல போறன்னு எனக்கு தெரியும். இஷ்டம்னா இருங்க, கஷ்டம்னா கிளம்பி போயிருங்க. அதானே நான் போறேன். பை. இருங்க, உங்களை சொல்லல, இந்த புது தம்பி சொல்லுங்க. தம்பி, இஷ்டம்னா இருங்க, கஷ்டம்னா ரூமோட காலி வந்துட்டு போயிருங்க. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். தம்பி தம்பி, இங்க வாங்க. அது என்னது உங்க இஷ்டத்துக்கு 10 மணிக்கு மேல வாரியா, லைட்டா போடுறியா, சட்டி வாத்திரத்தை டம்மு டம்முன்னு போட்டு விடுறியா? அது என்ன சாப்பிடுறப்ப என்ன சவுண்ட் அது உங்களுக்கு? இங்க இருக்கிறவங்க எல்லாரும் டிஸ்டர்பன்ஸ் ஆகுதா இல்லையா? இஷ்டம்னா இருங்க தம்பி, கஷ்டம்னா போயிருங்க தம்பி. தம்பி, நீங்க ஒன்றும் சின்ன பிள்ளை கிடையாது. ஒவ்வொரு தடவை உங்களுக்கு சொல்லி சொல்லி புரிய வைக்கிறதுக்கு நீங்களே புத்தி இருந்தா புரிஞ்சுக்கிறீங்க. எத்தனை தடவை சொல்றது? போங்க. தம்பி, என்ன தம்பி செஞ்சீங்க? தம்பி, வாங்கல, போன் வேற உடச்சு. என்னங்க இருங்க தம்பி, நான் அந்த வாரம் சத்த இருங்க. தம்பி, நீங்க பாருங்களேன், சவுண்ட் இல்லாம மடார்னு நடக்காதே தம்பி, படவடன்னு ஒரு தம்பி நெஞ்சலாம். தம்பி, இஷ்டம்னா இருங்க தம்பி, கஷ்டம்னா போயிருங்க தம்பி. கோபப்படாதீங்க, நீங்கள் 8% வேற. நான் இனிமேல் பார்த்து எடுத்துக்கிறேன். சரியா? சொல்றேன், செய்யுங்க. நான் பார்த்துக்கிறேன். என்ன பண்ணிக்கிறிய? எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? டேய், இந்த வாரம் யார் பாத்ரூம் க்ளீன் பண்றது? அண்ணா, நான் தானே. பாத்ரூம் க்ளீன் பண்ணல இந்த வாரம் நீங்க? சண்டே ஃப்ரெண்ட் ரூம் போயிட்டேன், அதான் க்ளீன் பண்ண முடியல. என்னது ஃப்ரெண்ட் ரூம் போனீங்களா? அர்ஜென்ட்டா வந்தா எங்க போவீங்க? ஃப்ரெண்ட் ரூமுக்கா போவீங்க? இங்க தானே போவீங்க? போய் பாத்ரூமை கழுவுங்க. நான் ஒரு 10 நிமிஷம் வீட்டுக்கு மட்டும் ஃபோன் பேசி வந்துடுறேன். தம்பி, இஷ்டம்னா கடிக்கிறேன். கடைசியா யாரா தண்ணி பிடிச்சது? ஏன்னா தண்ணி பிடிச்சா மாத்த மாட்டியலா? தம்பி, நீயா பிடிச்சா? நான் இல்லைண்ணா, இவர் தானே பிடிச்சார் லாஸ்ட். தம்பி, தண்ணி பிடிச்சல மாத்த மாட்டியலா? மாப்பிள்ள முத்தி, ஒரு 350 ரூபாய்க்கு ரூம் சொன்னீங்கல்ல, லக்கேஜ் ரெடி ஆகிட்டு எப்பயும் வரட்டுமா நாளைக்கு வரட்டுமா? யார் பிடிச்சா என்ன? தண்ணி இல்லைன்னு தெரியுதுல, மாத்தி வைக்க வேண்டியதானே? எனக்கு தவிக்கவே இல்லை, எனக்கு நான் எதுக்கு மாற்றணும்? தம்பி, இஷ்டம்னா மாத்துங்க, இல்லைன்னா ரூமை விட்டு போயிருங்க வெளியில. அந்த கருமத்தை வேற ஆனவனா சொல்லி அவன் வீடு அடிக்காத. தம்பி, ஜிம்முக்குலாம் போயிருக்கீங்களோ?
ஆம்ஸ்லாம் நல்லா இருக்கு தம்பி. 110 கிலோ வெயிட் தூக்குற அந்த லாரன்ஸ் ஒன்னு அடிக்கிறது பெருசு கிடையாது. தம்பி தம்பி என்னண்ணே 10 மணி ஆச்சு, இன்னும் வேலைக்கு போகல நீங்கள்? 10 மணி சொன்ன மாதிரி எழுப்பிட்டுக்கலாண்ணே. இன்னைக்கு லீவ் ஆகும்னு நினச்சேன் உங்களுக்கு. இப்போ முடியாது எழுப்பிட்டியா? இல்லை மூச்சு பேச்சு இல்லாமல் கிடந்தியல, அதான் எழுப்பிட்டேன். நான் இதே மாதிரி தான் எழுப்பிடுறேன். சரி சரி போங்க. Over 1 month later. தம்பி கஷ்டம் போயிடுச்சு. யார் ப்ரோ உள்ள வேமா வாங்க ப்ரோ, வேலைக்கு டைம் ஆயிடுச்சு. இப்போ என்ன ப்ரோ பக்கெட்டோட? வேலைக்கு டைம் ஆச்சு ப்ரோ, குளிக்க போகணும். ஏன் நைட் டியூட்டி அன்னைக்கு? இல்லை மார்னிங் டியூட்டி தான். மார்னிங் டியூட்டியா ப்ரோ? நைட்டு 11 மணி ஆகுது, என்ன மார்னிங் டியூட்டி? நைட்டு 11 மணியா ப்ரோ? அண்ணே என்ன தம்பி? நைட்டு 11 மணிக்கு ஏன்னா எழுப்பிட்டியா? தம்பி நீங்கள் ஊரில் கோட்டராஜ் உங்களால் தூங்க முடியல தம்பி, அதான் தம்பி உங்களை தட்டி விட்டேன். கொரட்டோடண்ணா? கொரட்டோட எழுப்பியானே விடுவியே? கொரட்டை விட்டா எழுப்பாம சந்தனம் வைப்பாங்க. இஷ்டமா இருங்க தம்பி. சொன்னாலும் புத்தி வராது. ஏன் அண்ணே நான் துணி காய போடலாம் பார்க்குறேன், வெளியில் யாரோ துணியை காய போட்டுருக்காங்க, 2 நாள் அப்படியே கிடக்கு. சொல்லி எடுக்க சொல்லு. தம்பி இங்கே வாங்க. நானும் பார்க்குறேன், உங்களோட பொறுமையாக சொல்கிறேன், கோவம்லாம் இல்லை. இந்த பெட்டு வந்துக்கிட்டு போறியே, ஆஃபீஸுக்கு போறியே வாரியே, இந்த வந்துக்கிட்டு இதை மடிச்சு போட மாட்டீங்களா உங்க இதை? அப்படியே கிடக்கு பாருங்க, நீங்களே பாருங்க, அசிங்கமாக இல்லை? சரி சரி மடிச்சிடலாம். சரி அதை விடுங்க, ட்ரெஸ் எப்போ காய போட்டியே? 2 நாள் தானே இருக்கும். ஏங்க 2 நாளாக ட்ரெஸ்ஸை காய போறீங்களா? அடுத்தவன் காய போகிறது இல்லையா அந்த இடத்துல? தம்பி நான் உங்களுக்கு பொறுமையாக சொல்கிறேன், உங்களை சொல்லி சொல்லி என்னால் மாற முடியலை. இஷ்டம்னா எடுங்க தம்பி, இல்லைன்னா காலி வந்து போயிருங்க தம்பி. எடுத்துறேன் இப்போ எடுத்துறேன். அண்ணா எங்கேண்ணா போகிறீங்க? இல்லை தம்பி கீழே போகிறேன். இருங்கண்ணா நான் வரேன். தூக்குறீங்களா? சரி சரி நான் பேக் எடுத்துகிட்டு போகிறேன். தம்பி இந்த வீட்டில் ஒரு ஆள் இருந்தாப்புல, பேக் இல்லை, அவரோட லக்கேஜ் இல்லை, எங்கள் ஆளை காணோம், எங்கே போயிட்டாரு? அண்ணா அவரானே பெட்டியெல்லாம் எடுத்துட்டு எங்கே கிளம்பிட்டு இருந்தாரு. ரூமை காலி பண்ணிட்டு போயிட்டாரு நினைக்கிறேண்ணே. ரூமை காலி பண்ணிட்டு போயிட்டானா? தம்பி ஒருத்தன் ரூமை காலி பண்ணி போயிட்டானா சொல்கிறது இல்லையா? 3 மாதம் வாடகை கொடுக்கல தம்பி அவன். என்னென்ன சொல்றியா? ரூம் வாடகை கொடுக்கலையா? இது தெரியாமல் நான் தானே அவரை டாக்ஸியில் ஏற்றிட்டு வந்தேன். செத்துட்டானா? நல்ல காரியம் பண்ண, வெரி குட். ஏன் தம்பி என்ன தம்பி செஞ்சீங்க? தட்டுக்கிறதுக்கு வாங்கி பிடிச்சி போனேன். ஏன் தம்பி அதில் தான் சோத்தாக்குறது, தட்டுக்கிறது, வெங்காயம் தக்காளி எல்லாமே அதில் தான் கழுவுறோம், வைக்கிறோம், வாங்கணும். திங்கிற பொருள் அதில் போய் துப்பலாமா? இப்போ எங்கே துப்புறது? மூஞ்சில துப்புங்க தம்பி. ஏன் தம்பி அவ்வளோ பெரிய வாஷ் பேஷன் கட்டி விட்டுருக்காங்க பக்கத்துலேயே, அதில் போய் துப்பாம இஷ்டம்னா இருங்க தம்பி, கஷ்டம்னா போயிருங்க தம்பி. சரிண்ணா சரி வாஷ் பண்ணி துப்புறேன். தலை தம்பி தம்பி வாங்க, பக்கெட்ல பாத்ரூம்ல போய் தண்ணியை பிடிச்சி கொண்டு தலையில ஊத்துங்க, நான் இங்கே குளிச்சுறேன் சரியா? ஏன் தம்பி கையை கழுவிட்டு வரல, இப்படி ஒரு மனுஷனை பார்க்காம உதறது? இப்போ இருப்பேன். வாங்க தம்பி இங்க பாருங்களேன். தம்பி நைட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போயிடலாம், நாங்கள் தம்பூல் சாப்பிட்றோங்க. தம்பூல் சுத்துக்கி தலையில அடிச்சேன்னு வைங்க, போங்க தம்பி, முடியல தம்பி, எப்படி தடவை சொல்றது தம்பி, இஷ்டம்னா இருங்க தம்பி, கஷ்டமா போயிருங்க தம்பி, சரி சரி. தம்பி மூஞ்சல ஆற்றி வைங்க, கீழே ஒருத்த உட்காந்துருக்க தெரியல, கால் எடுத்து மடிக்கி வைங்க. ஏய் தம்பி வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் ஓபன் பண்ணுவோம்டா. இல்லடா மெஸ்ல உள்ள ஜாமான், அந்த கணக்கு, இந்த தண்ணி பில்லு, அப்புறம் டாய்லெட் யார் யார் கேட்க மாட்டேங்குது, நான் அப்பப்போ சொல்லிடுவோம். அதில் எனக்கு ஒவ்வொருத்தருக்கா சொல்ல முடியல. ஓப்பன் பண்ணி விட்டுறியா? அது வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஏதோ பாஸ் என்ன ஆகிது அட்மினா? அட்மின் சரி தம்பி குரூப் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணியா? ஓப்பன் பண்ணா. டேய் தம்பி தம்பி என்னடா தம்பி என் பேரை மட்டும் ஒய் யூன்னு போட்டு வச்சிருக்க? யாரை ஓப்பன் பண்ணாலும் யூ தானே காட்டும். அதைத்தானே நான் சொல்றேன், எல்லாரும் பார்த்தா யூ தானே காட்டு, வேற பேரை மாத்துங்க முதல்ல. யாசர்னே ஆக மண்ணு முட்டிலாம் முழு சக்கரை போட்டு வச்சுட்டாங்க பார்த்தியா? என்னடா பொசுக்கு மலையாளம் பேசிவிட்ட? என்னது எனக்கு மட்டும் யூன்னு காமிக்குது, எல்லாருக்கும் பேர் காமிக்குது. தம்பி வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ண தெரிஞ்சா ஓப்பன் பண்ணுங்க, இல்லை ஓப்பன் பண்ணாங்க. அண்ணா நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? நான் அவன்கிட்ட சொல்லு முதல்ல. ப்ரோ இவரை வந்து குரூப்பை விட்டு கிக் அவுட் பண்ணிடுங்க. டேய் அதை செய்யலாம் முதல்ல தம்பி. நானே பண்ணேனே. பண்ணிட்டியா? ரொம்ப சந்தோஷம்டா, போகலாம். யாரா இந்த தம்பி? எங்க இருந்து வந்திருக்கான்? எவ்வளவு சொன்னாலும் கேட்கறான், திட்டு வாங்கினாலும் வாங்குறான். கோல்டாடா, சூப்பர் பையடா தம்பி, சூப்பர் பையன். உண்மையிலடா சீசன் நல்ல பையன். நல்ல பையன் தானே? எவ்வளவு பேச்சு வாங்கினாலும் வாங்குறான்டாடா. நல்ல பையன் நல்ல பையன் நல்ல பையன்.
இந்த மாதிரி ஒரு 4 பேர் ரூம்ல இருந்தா எனக்கு போதும்டா. நான் வச்சு நல்லா என்ஜாய் பண்ணுவேன். ப்ரோ உங்க கோல்டுக்கு 100 ஆயிசு. அவர் தான் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. கேளு. அவசரத்துல பெட்ஷீட் மடிக்காம வந்துட்டேன். அந்த டைனோசர் வாங்கி பார்த்தா கத்திட்டு இருப்பான், வசனங்கள்லாம் பேச ஆரம்பிச்சிருவான். கொஞ்சம் எனக்காக மட்டும் கொஞ்சம் மடிச்சு வச்சிருங்களேன். நான் தானே இந்த டைனோசர் போட்டுருக்கேன். அப்போ பாரு. நான் வெளியே போய் கேட்கல ப்ரோ. இந்த ஆடியோ தப்பி தவிர 6 மணி கேட்டுறாங்க ப்ரோ. அப்புறம் அவ்வளோதான். பைத்தியக்காரன் முதல்ல அனுப்ப வேண்டிய மெசேஜ் 2வது அனுப்பியிருக்கான். 2வது அனுப்ப வேண்டிய மெசேஜ் முதல்ல அனுப்பியிருக்கான். முறைச்ச காலம் இந்த பேச்சு பேசுது. நான் சொன்னல தம்பி ரொம்ப மரியாதை. நீங்க போய் அந்த கதை மூட்டி சாவி போட்டு லாக் பண்ணிருங்க. நீங்க உள்ள வாங்க. நீங்க உட்காருங்களா. மாப்ள நோ புடிங்கடா. சிக்கிருச்சு. என்னது இதுக்கு பேரு தான் கட்டுமால். இதுக்கு பேர் மூட்டை பூச்சினே. தமிழ்ல மூட்டை பூச்சிடா, ஹிந்தியில கட்டுமால். ஓ இது மெட்ரோல வரப்போ சொல்றாங்களா நீ கட்டுமால் தான்டா. டேய் போயிட்டு வாளி எடுத்துறோம், சுடுதண்ணி புடிச்சு எடுத்துறோம், நம்ம ட்ரெஸ் பேக்கிங் எல்லாத்தையும் உள்ள போட்டு அதுக்கப்புறம் நீ உள்ள அலோ பண்ணணும். தம்பி ஜட்டி போற மாதிரி எடுத்துறோம். ஜட்டி ஆமா எல்லாத்தையும் சொல்ற மாதிரி எடுத்துறோம். உள்ள அருகி என்னமோ மூணு மாதிரி இருக்கா. என்ன இந்த ஆளுக்கு வேற வேலை இல்ல. புதுசா யாராவது வந்தாலே உடனே ஊற மாதிரி சீக்கிரம் மாதிரி. என்னடா வித்தியாசமா இருக்குடா. இருக்கு உனக்கு எல்லாம். இந்த ஆளு பெட்டி எல்லாம் க்ளீன் பண்றதுக்கு பிளான் போறேன். எல்லாத்தையும் தூக்கு வெளியே வெயில போடு. என்னடா இது பொண்ணு முடி என்னடா எடுக்கிறேன்னு சொல்லியாச்சு. அப்புறம் நடிப்பு வா. ஓகே வர வைக்கிட்டேன். போய் ரெஸ்ட் எடுப்போம். இல்ல இப்பதான் சொல்லிருக்கீங்களா. சரி ஓகே. இது ஒரு நிமிஷம் இருவான். ஏன் தம்பி எப்ப பார்த்தாலும் உங்க டிக்கி மேலதான் உட்காந்துருக்குமா? ஒருத்த கிச்சன்ல கஷ்டப்படுறான்ல, போய் வேலை ஆக மாட்டீங்களா? திங்கும் போது மட்டும் உப்பு இல்ல, உரப்பு இல்ல, காரம் இல்லைன்னு சொல்ல தெரியுதுல, போய் ஹெல்ப் பண்ண வேணாம். இப்பதான் வெட்டி விட்டு வந்தேன். இப்பதான் ஏறி உட்காந்துருக்கேன். இப்ப திட்டிட்டு இருக்கேன் நீ வந்துட்டு. விடுங்க ப்ரோ, அவர் பாவம் விடுங்க. ஏதோ நானே பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படிலாம் விட முடியாது. இதுக்கு ஒரு முடிவு கட்டியாண்டா. இப்படிலாம் போய் பேசாதீங்க. இஷ்டம்னா கோ ஒர்க், இஷ்டம்னா கோ அவுட். கோ அண்ணே சமைச்சு கூட வச்சிருக்கேன். தயவு செஞ்சு இங்கிலீஷ் மட்டும் பேசாதீங்கண்ணே, தாங்க முடியல. ஏன் ப்ரோ, நான் தான் எல்லா காய்கறி வெட்டி போட்டு போறேன். நீ அந்த ஆள் வந்து கேட்கணும் ஒண்ணுமே சொல்லாம இருக்க. அந்த ஆள் அந்த ஐடி இருக்கிறானே. சும்மா சொல்லுங்க, நீங்க சட்டை போட்டு பார்க்க நல்லா இருக்கும். உனக்கு ஜாலியா இருக்கு. நாங்க திட்டு வாங்கிட்டு இருக்கேன், எனக்கும் தெரியும். சரி அதெல்லாம் இருக்கட்டும். இந்த பாத்திரத்துல லைட்டா கழுவி வச்சுட்டு போயிருங்க. ஓ நான் கழுவி வைப்பேன், நல்லா வாங்கி போயாங்கிட்டு. நான் சொல்றேன், நீங்க தான் கழுவுனேன்னு. நீயே கழுவிக்க போ. யோ சரி விடு பாத்துக்கலாம். நீ சாப்பிட்டு சாயங்காலம் போல போன் அடி. நானும் இங்க அக்கம் பக்கத்துல விசாரிக்கிறேன். ப்ரோ சொல்லுங்க. நீங்க அலவங்குளம் தானே? ஆமா. அங்க என் ஃப்ரெண்டுக்கு பொண்ணு பாத்துருக்காங்கண்ணே. அந்த ஊருக்கு அங்க போய் பொண்ணோட வீட்டுல சொல்லியிருக்காங்க. அவங்க கிட்ட பாஸ்போர்ட்டே கிடையாது. ஆனா அவன் இங்க துபாய்க்கு வந்தானா, துபாயில புடிச்சிட்டு கம்பெனில போய் மாட்டிக்கிட்டானா, அங்க இருந்து அடிச்சு ஊருக்கு பத்தி விட்டாங்கன்னா, ஊர்ல போன இடத்தையும் குடிச்சிட்டு இருந்தானா, ஊர் சுத்திக்கிட்டு இருந்தானா, இப்பெல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க ப்ரோ. அங்க இருந்து சென்னைக்கு அனுப்பியிருக்காங்க திரும்பி வேலைக்கு. இதுல சென்னைக்கு அனுப்புனது மட்டும்தான் உண்மை, பாக்கி பூராமே போய் ப்ரோ. ஏன் அப்படி இருக்காங்க? ஏன் உனக்கு யாராவது தெரியும் இந்த மாதிரி பேசுறவங்க யாரா இருக்காங்க ஊர்ல? தம்பி அவன் பேர் குருவா. ஆமா தம்பி நான் தான் தம்பி சொன்னேன். நீயா? ஆமா தம்பியா. ஏன் அப்படி சொன்னீங்க? அப்புறம் என்ன தம்பி, எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு நல்ல மாப்பிள்ள இருக்கான்னு என்னட்ட கேட்கறான். ஏன் என்னைய பார்த்தா நல்ல மாப்பிள்ளைய தெரியல. 4-5 மாசமா எனக்கும் பொண்ணு தரிக்கிட்டு தானே இருக்காங்க. அதான் வர்றதை நான் அவள அடிச்சு விட்டேன். யாருமே தெரியாது எனக்கு. ஐயா என்ன சொல்றீங்க? என்ன தம்பி? ஏன் இந்த பொண்ணு வீட்டுல இருந்து ரூம் பாருங்க நம்பர் கேட்டாங்க. சரி நான் உங்க நம்பர் கொடுத்து வச்சிருக்கேன். ஏன் பிரச்சனை கொடுத்துருக்கீங்க? அதுக்கே இப்படி சாக்காரியா? நீங்க கோல்டு தம்பி, உங்களை பத்தி நான் தப்பா சொல்ல மாட்டேன். நேரத்துக்கு யாரு ஃபோன் பண்றா? ஹலோ சொல்லுங்க. ஓ அவனா? ஆக்கு பாக்கு வெத்தலை பாக்கு. அவன் ஒரு பொம்பளை சோக்குங்க. அவன் தடாலடி மொடா குடி, நல்லா ஃபிட்டா இருப்பான் பாக்குறதுக்கு. சரியான குடியார பையன். வைக்கிறதெல்லாம் பாசம், செய்யறதெல்லாம் மோசம். விட்டுடு. ஆமா, வைக்கிறதெல்லாம் பாசம், செய்யறதெல்லாம் மோசம். உங்க பொண்ணை ஏமாத்தி நடுத்தரம் விட்டு போயிடுவான். யாரு பேசிட்டீங்க? இந்த நம்பர் பாருங்க. யாரு இது? எனக்கு பாத்துக்க பொண்ணு அப்பா நம்பர் இது. அப்புறம் என்ன தம்பி, இப்ப கூட உங்களை தான் கேட்கிறான். என்னைய ஒரு வேலையும் கேட்க மாட்டேங்கிறான் தம்பி. அதான் கடுப்பாயிட்டேன். அம்மா அதெல்லாம் சரி வராதுமா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன், விடுங்க. என்னைக்குதான் கேளுங்க. பேசுங்க தம்பி. நான் தூங்குறேன். அம்மா தானே பேசிட்டு இருக்கேன். அம்மா இருக்கட்டும், பொண்டாட்டியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், வெளில போய் பேசுறா. ஆபீஸ்ல மட்டும் இல்ல தம்பி, எங்க போனாலும் அதே தொல்லதே. அதுவும் அந்த மேனேஜர் முகக்கட்டை பார்த்தாலே எனக்கு எரிச்சல் ஆகுதுடா. நச 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 நசன்னு என்ன தேவை சொல்லிக்கிட்டே தான் கிடக்கான் அவன்.
ஆமா அவன அப்படித்தான் ஓனர் மட்டும் சும்மாவா ஓனர் சின்ன ஓனர் உனக்கு முன்னாடி தனி சட்டமா ரூம்ல இப்பதான் ஒருத்தர் கிளம்பி விட்டு ஃபோன் பேசக்கூடாது ரூமுக்குள்ள 50 பேர் படுத்து கிடக்குறாங்க எல்லாம் போய் வெளில போய் பேச வேண்டியதானே இஷ்டம்னா இரு தம்பி கஷ்டம்னா வெளில போயிரு தம்பி ஓஹோ கஷ்டம்னா வெளியே போவா எனக்கு கஷ்டம் தான் நான் வெளியே போறேன் இந்த மாசம் தேதி 21 ஆயிடுச்சு நான் 1ஆம் தேதியே காசு கொடுத்துட்டேன் பாக்கி இன்னும் 10 நாள் இருக்கு 10 நாளுக்கு நான் காசு கொடுத்து நான் இப்பயே கிளம்பி போயிடுறேன் சரி ஒரு ஃபோன் வருது ஃபோன் பேசிட்டு வா ஹலோ இங்க வா உனக்கு மட்டும் என்ன தனி சட்டமா நீ போன்ல ஒண்ணும் பேச என்ன போனே வரல அது அப்படித்தான் பெரிய மனுஷன் மாதிரி பண்றியா நீ கொஞ்சம் கூட கூச்சமே இல்லை உனக்கு காசை கேட்டோன்னு அப்படியே மாறுற விடுங்க தம்பி கோவத்துல ஏதோ பேசிட்டேன் சகஜம் தம்பி சுடுது சுமூத்தா இருக்கேன் இந்த நெக்ஸ்ட் அதுல கலந்து குடிச்சிட வேண்டியதே நல்லா சாப்பிட்டா இருக்குப்பா இப்படி சூடுது குளிக்கிறது நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு எவ்வளோ நேரம் வெளில வாங்க ஆபீஸுக்கு போறோம் குளிக்க என்ன சூடு எப்படி இதுல குளிச்சுட்டு போறாங்க இவங்க ஆபீஸுக்கு நம்ம தான் பிடிச்சி வச்சிருக்கவன் சொர்க்கம் குற்றாலம் கும்பிட்ட டே நான் பிடிச்சி வச்ச தண்ணி எவன்டா குளிச்சது இந்த சூடு சூடுது ஏன்னா அரிசியை போட்டா சோறு வெந்துரும் போல நான் இல்லைன்னா 2 பேரும் முறையை பார்த்துட்டு இருக்கீங்க இனிமே எவனாச்சும் நான் பிடிச்ச தண்ணியில குளிங்க எப்படி குளிக்கிறது என்னைய மாதிரியே அழுகிறேப்பா என்ன தம்பி கட்டலாட்டு எத்தனை வருஷம் உனக்கு புத்தி வராது அறிவியல் உனக்கு முட்டா பையா நீ இஷ்டம்னா இருக்கிற கஷ்டமா என்ன போறான் ஒருத்த மனுஷன் வேலைக்கு போயிட்டு வந்து தூங்குறதுல நிம்மதியா எத்தனை வேணா சொல்றது புத்தி மூளை இருக்கா இல்லையா உனக்கு நீ வேணா போயிட்டு வர நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் பெரிய மனுஷன் மரியாதை கொடுத்து போயிட்டு மரியாதை காப்பாத்திக்க மாட்டேறியா இங்க வா தம்பி 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 இஷ்டமா இப்ப சொல்ல இஷ்டம்னா தம்பி 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 டீச்சர் இங்க வா ரூம் காலி ரூமுக்கு 800 வாங்குறேன் ப்ரோ இதே சாக்கு இவனை விடக்கூடாது சும்மா அடிக்காதடா அடிக்காதடா இப்ப அந்த டைலாக் சொல்லு எனக்கு சொல்லி ஆகணும் இஷ்டம்னா இருங்க இஷ்டம்னா போங்க சொல்றேன் நான் பாத்துக்கிறேன் அந்த அம்மிக்கல தம்பி என்ன தம்பி யார தம்பி அடிக்க போறீங்க தூக்கத்துல இந்த வளர்றீங்க அது ஒரு நல்ல கனவுனே நல்ல கனவா அடிக்க போறீங்க நல்ல கனவுன்னு சொல்றீங்க ரொம்ப நாள் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் யார் தம்பி அவன் ஒரு டைனோசர் வாங்க நீங்க தூங்க நீங்க தூங்க டைம் ஆச்சு படுங்க தம்பி தண்ணி வேணுமா தம்பி தண்ணி கொடுக்குறீங்களா சரி தூங்க தம்பி ஆஃபீஸுக்கு காலையில போயில இந்த சட்டை அயன் பண்றது எரிச்சம் இது இருக்கு ஐயோ எவனா கண்டுபிடிச்சது இந்த அயன் பண்ணி ப்ராப்பரா போட்டுட்டு போறது சி அப்படியே எடுத்து காலையில ஆஃபீஸுக்கு போட்டு போவாங்க இந்த வந்துட்டேன்டா துணி ஆமாப்பா துணி இருக்கு இல்லையா ப்ரோ புரிதுங்களா ஏதாவது துணி இருக்கா பழைய துணி தேங்க்யூ எங்கடா சட்டம் அயன் பண்ணி வச்சா எங்கடா இங்க டேய் சட்டையை காணோம் டேய் சட்டை எவனு பாத்தியா சட்டை எடுத்தியா நீ ஐயோ இது அவர் சட்டை இருக்குமா எங்க சட்டை அயன் பண்ணி வச்சா யாரா எடுத்தது ஆனா எனக்கு தெரியாதுண்ணே அவர்கிட்ட கேளுங்க டேய் எனக்கு தெரியாது அவர்கிட்டயே கேளு ஏண்டா அவன்கிட்ட கேட்டா உன்கிட்ட கேட்க சொல்றான் உன்கிட்ட கேட்டா அவன்கிட்ட கேட்க சொல்றான் ஏன்னா இழிச்சு வாய்ப்பேன் உங்களுக்கு உங்களோட பெரிய சித்திரவதரா ஏன்னா 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு இப்படி ரோதனை பண்றீங்க என்னைய இருக்கவா வெளில ஓவாடா ரூம் விட்டு கீழே கொட்டிருச்சு தம்பி அந்த கறி துண்டத்தை கொடுங்க கீழே தண்ணி கொட்டிருச்சு இருக்கு டேய் இது யார் விட்டு துணி ஆனா எங்க ஊர் சட்டை தானே என்னடா ஏன் சட்டையவா கறி துண்டை இவ்வளவு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இது ஆசை ஆசையா வாங்கி தந்தாடா என் முண்டாட்டி இந்த சட்டையை அதை வச்சு உருட்டு தம்பி என்னம்மா இந்த பூண்டை மட்டும் உரிச்சு தெரியாடா சும்மா இருமா படம் பார்க்க ஒரு நிம்மதியா
பூண்டை ஒரு அதை ஒரு இந்தா நீ ஒரு 10 மாசம் சுமந்து பெத்ததுக்கு 10 பைசா கூட பிரயோஜனம் இல்ல. அண்ணே வெங்காயம் காரணம் வெட்டணும். பூண்டு உரிச்சியா? இந்த பூண்டு உரிச்சிருக்கான். பூண்டு, அடுத்து வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி. Over 1 month later. ஏய் என்ன சமைக்கிற வீடியோ போய் பாத்துக்கிட்டு இருக்க? ஆள் வரப்போது வா வெங்காயத்தை கல்ல வெட்டி வைப்போம். அரே துபாயில் சமைக்க தெரிஞ்சாலும் ஒரு நாள் தான் வேலை பார்க்குறாங்க. மித்த 4 நாள் ரெஸ்ட்டு. நம்ம கார்த்திகன் எடுத்துக்கோ, மீன் குழம்பு சூப்பராக பார்ப்பல. அப்புறம் 4 நாள் ரெஸ்ட்டு. அப்புறம் யாசவ் ப்ரோ கறிக்குழம்பு வைக்கிறாரு, அவர் 4 நாள் ரெஸ்ட்டு. அப்புறம் திவார் ப்ரோ அவர் லெமன் சாதம் வைக்கிறாரு, 4 நாள் ரெஸ்ட்டு. ஆனால் நம்ம மட்டும் வெங்காயம் இந்த கால் டெய்லி வெட்டி கொடுத்துருக்கோம். அதான் நான் என்ன பண்ண போகிறேன், ரசம் வைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறேன். நான் ஒரு நாள் ரசம் வச்சிடுறேன், நீ சமைச்சு கொடுத்துட்டு 4 ரெஸ்ட் எடுக்க போறேன். நான் ரெஸ்ட் எடுத்துறேன், நீ தக்காளி வெட்டி கொடுப்பியா? நீ என்ன பண்ற? நான் மோர் குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்த்து நானும் இனிமே 4 நாள் ரெஸ்ட் எடுத்துக்க போறேன். சரி குழச்சிக்கிற நீ. அப்போ யார் வெங்காயம் தக்காளி விட்டுறது? அது எவனா ஒருத்தர் சிக்கும், அதே மாசம் டூரிஸ்ட் விசால எவனா தருவானே அவனை போட்டுருவோம். சரி அதுவும் சரிதான். என்னமோ நான் மூட்டு டேய் மச்சான், அன்னைக்கு நான் உன்ட்ட சொன்னல மாப்பிள்ள ஊருக்கு போகிறக்கு டிக்கெட் ரேட்டு செக் பண்ணி சொல்லுனே ட்ராவல்ஸில். என்ன மாப்பிள்ள 1200? என்ன மாப்பிள்ள சொல்கிற மாப்பிள்ள? அந்த அது ஏதோ ஒரு டிக்கெட் போடுவாங்கல்ல, அது என்னது தக்கலை குரூப் டிக்கெட் செக் பண்ணி பாடுறா. இரு என்ன தம்பி எவ்வளோ சொன்னாங்க? 1200 சொல்கிறாங்க தம்பி. மாப்பிள்ள சரி தெரியுமா அடிக்கிறேன் உனக்கு. ஆனால் அவ்வளோ வராது. 600 எவ்வளோ நான் போட்டு தரேன். 600? ஆமாம் தம்பி இவ்வளோ நாள் எங்கே இருந்து நீங்க? ஆனால் எல்லா அடிக்கிறேன் நான் போடுவேனே. இது ஃப்ளைட் டிக்கெட் போடுவீங்களா? எல்லா அடிக்கிறேன் போடுவேன். டீட்டெயில் சொல்லுங்க போட்டுருவோம். தம்பி போட்டுவிடுங்க தம்பி, இப்பயே போடுங்க தம்பி. தம்பி எல்லாம் அனுப்பிச்சுட்டேன் பாருங்க, வாட்ஸ்அப்பில் செக் பண்ணி. சரி ஓகே ஆமாம் போட்டேன். போட்டீங்களா? அனுப்பிட்டு பாருங்க. என்ன தம்பி அவன் இவ்வளோ ஃபாஸ்டா? தம்பி நான் செஞ்சதெல்லாம் தம்பி மனசில் வச்சுக்கிறாதியா? சும்மா ரூமில் அப்படி இப்படின்னு இருந்திருப்பேன், அதெல்லாம் அப்பயே மறந்து பெருசாக எடுத்துக்கிறாதியா? அதெல்லாம் மனசில் வச்சுக்க மாட்டேன். இவ்வளோ ஹெல்ப் பண்ணிருக்கியா? என்ன கிளம்பலையா நீங்க? டிக்கெட் தம்பி இந்த கிளம்பிட்டு இருக்கேன் தம்பி. டைம் ஆயிடுச்சு, இவ்வளவு நேரம் கிளம்பல. இல்லை அந்த தம்பி வந்துட்டாப்ல, வெளில போயிருக்காப்ல, டிக்கெட் எடுத்து கொடுத்தா. டைமிங் என்ன உங்களுக்கு? டைமிங்கா தம்பி இந்த 12 வரைக்கும் இருந்தால் தெரியும் எனக்கு. இந்த 16 18 போட்டிருக்கு பாருங்க. 16 18 கூறுகட்ட 16 என்ன தம்பி 8 மணியா? விடு. துபாய் டு மதுரைக்கு, மதுரை டு துபாய் போட்டுருக்கு. நீ எப்படி ஊருக்கு போவ? மதுரை டு துபாயா? என்ன சொல்றியா? என்ன சொல்றானே இருக்கறதா சொல்ற. இந்தா நீ ஊருக்கு போன மாதிரி கழட்டி போட்டு படு பேசாம. ஐயோ போன் அடிக்குது, எடுத்து பேசு. யாரு இந்த பாசக்கார தம்பி? அவ்வளோ அடிக்கிற. ஹலோ சொல்லுங்க தம்பி. தம்பி நீங்க இல்லாம நான் ஊருக்கு போக மாட்டேன் தம்பி. நீங்க ரூமுக்கு முதல்ல வேகமா ஓடியாங்க, வெயிட் பண்றேன். வாங்க 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 அண்ணே வாங்க உள்ள வாங்க தம்பி. கிளம்புமா? கிளம்பலாம் தம்பி. அண்ணே சப்பாத்தியும் சிக்கன் சுக்காவும் போட்டிருக்கேன், மறந்துடாம வாங்கி சாப்பிடணும் சரியா? சரி தம்பி. வேற பெட்டிங்க பெட்டி அங்க இருக்கு, இங்க நீங்க வாங்க வாங்க போலாம் வாங்க போலாம் வாங்க போலாம். ஒன்னே இன்னைக்கு குருமா வாக்குறோம். ஹலோ தம்பி சொல்லுங்க. நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? தம்பி வந்து இறங்கி ஏர்போர்ட்ல துபாய்க்கு இன்னொரு 1/2 நேரத்துல ரூமுக்கு வந்துருமா? ஐயோ வந்துட்டீங்களா? ஐயோ ஏன் தம்பி? ஐயா சொல்லுனே, ஐயா வந்துட்டீன்னு சொன்னேனே. ஏய் ஏன்டா ஏன்டாவா? அந்த டைம் சொல்றேன் வந்துட்டான் ஏர்போர்ட்டுக்கு, இன்னும் 1/2 hourல வந்துருவாங்க. இல்ல வந்துட்டாரா? நம்ம ரூம்பா சுத்தமா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இந்த ஊருக்கு போனோம்னா கட்டலாம் நல்லா பரவாயில்ல வச்சிருக்கீங்களா தம்பி? பரவாயில்ல தம்பி. ஒரு பையல் தொட விடல கட்டல, டெய்லி காலைல குளிச்சு வரும்போது தொடச்சு வைப்பேன் தெரியுமா? டேய் இவ்வளோ பெரிய கட்டில் இருக்கு, இங்கே வைக்காம அங்கே வச்சுட்டு இருக்க. இதை வேடா வச்சிடலாம். தம்பி தம்பி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? லைட்டா ஒரு சொட்டு தண்ணி ஊத்திட்டீங்க, அதானே தொடச்சு பத்திரம். ஐயே என்ன தம்பி நெஞ்ச நக்கிறீல தம்பி. மாடி என்ன தம்பி பூ மாதிரி இருந்துச்சு கட்டிலே, இப்ப இந்த ஆட்டம் ஆடுது. ஆனா நீ ஊர்ல டயத்துல ஒரு வேலை உட்கார இல்ல, அப்படியே பூ மாதிரி பாத்துக்கிட்ட கட்டல. ஏய் ஏன் 2 கிலோ உட்காரியா? தங்கமா கட்டில் இருக்கு, இங்க வாங்க வாங்க இங்க வாங்க. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமட. நான் உட்கார விட்டு போய் நினைக்கிறேன் நீ. என்னமோ சொல்ற, சரி நான் படுக்கிறேன்டா. இது என்னடா இது மேல ஏதோ மாத்திரை சீட்டை குத்து வச்சிருக்காங்க. என்னடா கட்டில என்னடா செஞ்சு வச்சிருக்கீங்க? ஏதாச்சும் உருட்டு கட்ட விளையாட்டுல விளையாண்டுருக்காங்க. இந்த ஆட்டம் ஆடுது கட்டிலே. அது பார்த்தா என்ன வந்து என்னமோ மாத்திரை சீட்டு குத்து வைக்கலாம், மேல குத்து வச்சிருக்கீங்க, கீழே இப்படி போட்டு வச்சிருக்கீங்க. இந்த ஸ்மெல் அடிக்குது. யாரா அது? ஆனா நானும் கிடையாதுண்ணே. ஆனா நான் கிடையாதுண்ணே. நாளையில மாப்பிள எங்க மறுபடியும் அந்த மாப்பிளைய சொல்லு. நாளையில மாப்பிள 2 பேரும் வெளியே போங்க மச்சான், நான் பாத்துக்கிறேன். போ போறேன்.
ஹலோ ஹலோ தம்பி, சொல்லுங்கண்ணே. இருக்கியா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? தம்பி வந்து இறங்கி ஏர்போர்ட்ல துபாய்க்கு இன்னொரு 1/2 நேரத்துல ரூமுக்கு வந்துருமா? ஐயோ வந்துட்டீங்களா? ஐயோ ஏன் தம்பி? ஐயா சொல்லணே, ஐயா வந்துட்டீங்கன்னு சொன்னேனே. சரி சரி ஏய் டேய் ஏன்டா ஏன்டா ஏன்டாவா அந்த டைம் சொல்றேன் வந்துட்டான் ஏர்போர்ட்டுக்கு, இன்னும் 1/2 hourல வந்துருவாங்க. இங்க வந்துட்டாரா நம்ம ரூம்பா சுத்தமா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? இருக்கனே இந்த ஊருக்கு போனோம்னா கட்டலாம் நல்லா பரவாயில்ல வச்சிருக்கீங்களா தம்பி? பரவாயில்லையே தம்பி. ஒரு பையன் தொட விடல கட்டல. டெய்லி காலைல கூப்பிட்டு வரும்போது தொடச்சு வைப்பேன் தெரியுமா? டேய்டா இவ்வளவு பெரிய கட்டில் இருக்கு, இங்கே வைக்காம அங்கே வச்சுட்டு இருக்க. இதை வைடா வச்சிடலாம். தம்பி தம்பி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? லைட்டா ஒரு சொட்டு தண்ணி ஊத்திருக்கீங்க, அதானே தொடச்சு பத்திரம். ஐயே ஐயே என்ன தம்பி நெஞ்ச நக்கிறீல தம்பி. மாடி என்ன தம்பி பூ மாதிரி இருந்துச்சு கட்டிலே, இப்ப இந்த ஆட்டம் ஆடுது. ஆனா நீ ஊர்ல டயத்துல ஒரு வேலை உட்கார இல்ல, அப்படியே பூ மாதிரி பாத்துக்கிட்ட கட்டல. ஏய் ஏன் 2 கிலோ உட்காரியா? தங்கமா கட்டில் இருக்கு, இங்க வாங்க வாங்க இங்க வாங்க. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமட. நான் உட்கார விட்டுறேன் நினைக்கிறேன். நீ என்னமோ சொல்ற, சரி நான் படுக்கிறேன்டா. இது என்னடா இது மேல ஏதோ மாத்திரை சீட்டு குத்து வச்சிருக்க மாதிரி குத்தி வச்சிருக்காங்க. என்னடா கட்டில என்னடா செஞ்சு வச்சிருக்கீங்க? வச்சு உருட்டு கட்ட விளையாட்டுலாம் விளையாண்டுருக்காங்க. இந்த ஆட்டம் ஆடுது கட்டிலே, அது பார்த்தா வந்து என்னமோ மாத்திரை சீட்டு குத்து வைக்கலாம், மேல குத்தி வச்சிருக்கீங்க, கீழே இப்படி போட்டு வச்சிருக்கீங்க, இந்த ஸ்மெல் அடிக்குது. யாரா அது? ஆனா நானும் கிடையாதுண்ணே. ஆனா நான் கிடையாதுண்ணே. நானே இல்லை மாப்பிள்ள. எங்க மறுபடியும் அந்த மாப்பிள்ளைய சொல்லு. நான் இல்லை மாப்பிள்ள. 2 பேரும் வெளியே போங்க, மச்சான் நான் பாத்துக்கிறேன். போ போய் போறேன். தம்பி ஆகாசே தண்ணியை மாற்றி விட்றான். அவனே மாதிரி சொல்றா, இந்த மேல ஒருத்தன் சும்மா உட்காந்துருக்கான், அவனை மாத்த சொல்றா. டேடா சும்மா உட்காந்து போய் தண்ணியை மாத்து. என்னைய பார்த்து நீ அந்த கேள்வி கேட்குற? தண்ணியை மாத்து. என்ன இது 2 நாளா அந்த குப்பையெல்லாம் இருக்கு, யார் எடுக்கிறது இதை? ஆனா ஆகாசம் எடுக்கணும்ண்ணே. ஆகாசா போய் எறா குப்பைய. அது என்னது என்னைய பார்த்து எப்படி அந்த கேள்வி கேட்ட? சரிங்க சரிங்க. போ குப்பை எடு போ. ஏன் மாப்பிள்ள அப்படி என்னதான் சொன்னா அவனை போய் இவ்வளவு சித்திரவதை பண்ணிட்டு இருக்கேன்? பார்த்து அந்த கேள்வி கேட்கலாம் மாப்பிள்ள. இத்தனை பேர் இருக்காங்க ரூம்ல, ஒருத்தன் கேட்கல, என்னட்டு கேட்கறான்? இப்படி என்னதான் கேட்டான்? துபாயில இருக்கிற இடமே இந்த இடம் தான் சந்தோஷமான இடம். அண்ணே என்னடா பாத்ரூம் யாரா இருக்காங்களா? என்னடா ஒருத்தர் கேட்கற? பாத்ரூம்ல போயிட்டு என்னடா செஞ்சுட்டு வருவாங்க? ஏன்னா 10 பேரோட குடும்பம் நடத்திட்டு இருக்கிறோம்ல. தெரியாம கேட்டேன். பாத்ரூம்ல இருந்தாரன் யார் இருக்காரான்னு கேட்கறா? இங்க என்ன குடும்பம் நடத்தி தர்றேன் பாத்ரூம்ல வச்சு எல்லாரையும் முட்டா பயல.